வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டம் முத்தியால்பேட்டை பகுதியில் கடந்த 4 நாட்களாக மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதியின்றி தவிப்பதாகவும், இப்பகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா தீண்டாமையை கடைபிடிப்பதாகவும் கூறி பொதுமக்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்து நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுக்கு அடிப்படை தேவைகளாக இருக்கக்கூடிய உணவு, உடை, இருப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்ய வலியுறுத்தி பல்வேறு பகுதிகளில் சாலை மறியல் போராட்டங்களிலும் பல்வேறு விதமான போராட்டங்களிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முன்னதாக விழுப்புரம் மாவட்டம் டி மேட்டுப்பாளையத்தில் பொதுமக்கள் போராட்டம் ஈடுபட்டிருந்தார்கள். அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதிப்புகளை அரசு அதிகாரிகளோ, மாவட்ட நிர்வாகமோ, மக்கள் பிரதிநிதிகளோ என யாருமே பார்வையிடவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்னிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்போது முத்தியால்பேட்டை கிராமத்தை சேர்ந்த பொதுமக்களும் தங்களுடைய அடிப்படை வசதிகளுக்காக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கலாம். அண்ணா வணக்கண்ணே, இப்போ இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுருக்கீங்க, என்ன பிரச்சனை சார்? இங்கே வந்து சுற்றுப்பட்டில் ஒரு 20 கிராமம் இருக்கு. தலைவர் பண்ணுறதும், எம்எல்ஏ பண்ணுறதும், கவுன்சிலர் பண்ணுறதும் சுயநலமாக பண்ணுறாங்க. என்ன ஒரு காரணம் தான், அந்த ஊர் ஜனங்க வந்து முத்தியால்பேட்டை ஜனங்க வந்து ஓட்டு போடலாம்னு சொல்லிட்டு தலைவர் சொல்கிறாரு. எம்எல்ஏவுக்கும் ஓட்டு போடலையா, தலைவருக்கும் ஓட்டு போடலையா, அந்த ஒரு சுயநலத்தை வச்சுக்கின்னு ஐநமத்தில் இருக்கிற ஜனங்களை பூரா போட்டு வச்சு கூட்டு போய் மண்டபத்தை தங்க வைக்கிற எல்லா ஊர் ஜனங்களும் கூட்டு போற. இந்த ஊரை யாருமே கண்டுக்கல. அதே மாதிரி ரோட்டை வர ஒச வச்சிட்டீங்க. இந்த ஊர் ஜனங்க இப்படியும் போக முடியல, இப்படியும் போக முடியல. இந்த பக்கம் ஒசிக்க நாங்கள் தாண்டி போக முடியல, அந்த பக்கம் பம்பா. அப்ப எங்களுக்கு யாருக்கு எது, யாருக்கு எது? இது வரைக்கும் 5 நாள் ஆகுது, 5 நாள் ஆகுது. ஒரு தலைவர் வரல, ஒரு எம்எல்ஏ வரல. எம்எல்ஏ வந்தாரு, அங்க தண்ணி இல்லாத இடத்துல பார்த்துட்டு அப்படியே தலைவர் என்ன சொன்னார் தெரியல, எம்எல்ஏ அப்படியே போயிட்டாரு. இது வரைக்கும் வரல. அப்ப நாங்களும் வரும் 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 பார்த்தா யாருமே வர மாட்டாங்க. அப்ப நாங்க வந்து ஓட்டு போடலையா? ஆனா தலைவர் மட்டும் இந்த வார்த்தை சொல்லிக்கிறாரா எல்லாத்தையும். முத்தியால்பேட்டை ஜனங்க எனக்கு ஓட்டு போடல, திமுக ஓட்டு போடல. இது வந்து பாமக ஊரா, இது பாமக காரங்க தான் ஓட்டு போடுறாங்க அந்த ஊர்ல. திமுக காரங்க ஓட்டு போடலையா? அதனால இந்த ஊருக்கு எது செய்யக்கூடாதான், இந்த ஊருக்கு எது செய்யக்கூடாது. இது வந்து பாமக ஊரா. தலைவர் வந்து தயாளன்றவர். அவர் பேர் தயா. திருவாம்பத்தூர் பஞ்சாயத்து. இது திருவாம்பத்தூர் பஞ்சாயத்து தலைவர் வந்து இந்த வார்த்தை கிளப்பி விட்டாரு. எம்எல்ஏ கிட்டே கிளப்பி விட்டாரு. எம்எல்ஏ கிட்டே அதான் சொல்லிக்கிறாரு, ஏங்க திமுக ஓட்டு போடலான்றாரு இந்த ஊரா. அதே மாதிரி அவருக்கும் இந்த தலைவருக்கும் ஓட்டு போடலையா? அப்ப என்ன இதுதான் சரி, திமுக ஓட்டு போடலன்னா நீ வந்து பார்க்க மாட்டீங்களா? நாங்க வந்து எதுக்கு நீங்க ரோட்டை உடச்சு விட்டீங்க? நாங்க எப்படி தப்பிச்சு போகுது? தப்பிச்சு போக முடியல எங்களால. இந்தாண்ட பக்கம் பம்பா, இந்தாண்ட பக்கம் வாய்க்கா விட்டீங்க. நாங்க இந்த தீவுல இங்க வந்து தண்ணியில வந்து தத்தளிச்சுக்கிறோம். ஒருத்தவங்க கூட எடி பார்க்க மாட்டான். ஆனா எல்லாரையும் போட்ல வச்சு போட்டு மண்டபத்தில் சாப்பாடு கொடுக்குறானுவா. எல்லா ஊர்லயும் சாப்பாடு கொடுக்குறோம். அப்ப எங்க ஊருக்கே தரல. நாங்க என்ன பாவப்பட்டு ஜென்மமா? அப்புறம் எதுக்கு இப்ப வர? 5 நாள் சரி, 5 நாள் ஆச்சு, இன்னுமே வரல. இன்னைக்கு உட்காந்தா பிறகு தான், இன்னைக்கு மறியல் பண்ண பிறகு தான் எல்லாமே வரானுவோ. எல்லாருமே வந்து அப்ப கூட எம்எல்ஏ சரியில்லைங்க. எம்எல்ஏ ரொம்ப ஆணவம் பிடிச்சு வைக்கிறாரு. அன்னியூர் சிவா அவர் ரொம்ப எட்வர்ட் பிடிச்சவரா? அன்னியூர் சிவா ரொம்ப எட்வர்ட் ஆகிறாரு. ஒரு பணிதான், ஒரு பண்பே கிடையாது. அரசியல் என்ன இருக்கணும்? ஒரு மக்கள்கிட்ட பணிவா இருக்கணும். அவரை ரொம்ப எட்வென்ட் ஆகிறாரு. ஏங்க மேல கை வச்சு பேசான்றாரு, எடைய போன்றாரு. அப்படின்னா நாங்க தேண்ட தக்காதவனா? நாங்க எம்எல்ஏ தானே. ஒரு மக்களுக்கு சரிசமான பழக தெரியுதா? எடைய போன்ற எனக்கு எல்லாம் தெரியுன்ற. அப்படின்னா நீ எம்எல்ஏவா இல்ல வேற என்னவா? நீ மேல ரொம்ப எட்வென்ட் எங்க வந்து வந்தது? நீ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ. இந்த தொகுதி எம்எல்ஏ, விக்கிரவாண்டி தொகுதி எம்எல்ஏ. நாங்களும் ஓட்டு போட்டுக்கிறோம். எங்களை வந்து தீண்ட தக்காத மாதிரி எடைய போன்ற. குடி தண்ணியில இருந்து குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுது. பால்ல இருந்து எதுவுமே கிடையாது. யாருமே ஒருத்தர் கூட வரல. இந்த பக்கம் ரோட்டை உடச்சு விட்டாங்க, இந்த பக்கம் ரோட்டை உடச்சு விட்டாங்க. இந்த பக்கம் ஃபுல்லா தண்ணி போகுது. இந்த பக்கம் தீவு மாதிரி ஆயிடுச்சு. இந்த பக்கம் எந்த வண்டியும் வர முடியல, இந்த பக்கமும் போக முடியல. யாருமே வெளியும் போக முடியல. அந்த ஊருக்காரங்க தான் ரோட்டை உடச்சு விட்டாங்க. தண்ணி அந்த பக்கம் அதிகமாக வருது. ஃபுல்லா தண்ணி ஃபுல்லாக அங்கே வந்துருச்சு. யாருமே எங்கேயும் போக முடியல. வீடு ஃபுல்லா தண்ணி வந்து அந்த இடத்துல ஒரு வீடே விழுந்து, ஒரு கால் ஒழிஞ்சிட்டு செவுறு விழுந்து. அந்த மாதிரி நடந்தது. யார் ஒருத்தர் கூட எட்டி பார்க்கல. இப்போ ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே வராங்க. இப்போ வரைக்குமே ஒரு யாரா இருக்கிறீங்களா இல்லையான்னு செத்தீங்களா கூட வந்து பார்க்கல. எவ்வளவு கஷ்டமா இருக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ரோட்டை உடைச்சிட்டாங்க, தண்ணி இல்ல, ரொம்ப கஷ்டம் சார். ரோட்டை 2ஆ உடைச்சிட்டாங்க. இந்த பிள்ளைங்க தான் ரோட்டெல்லாம் சீர் பண்ணி போய் பால் வாங்கிட்டு வந்து டீ வாங்கிட்டு கொடுத்தாங்க. ரொம்ப கரண்ட் இல்லாத, தண்ணி இல்லாத 5 நாளா ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். யாருமே வந்து இன்னும் எதுனே பார்க்கல. இந்த புள்ள வந்து ஒரு நாள் பால் வாங்கி கொடுத்தது, ஒருத்தவங்க என்ன பண்ணுறது, எவ்வளோ தான் கொடுப்பாங்க. இவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் இல்லை, கூலி வேலை செய்கிறவங்க. அதான் எங்களுக்கு குடிக்க தண்ணியும் கரண்ட்டும் இப்போ வந்தாகணும். 2 மணி நேரம் டைம் கொடுத்துட்டாங்க. 2 மணி நேரத்தில் வரலன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? ரேஷன் கார்டு அப்புறம் எங்களுக்கு தேவையே கிடையாதுங்க. நாங்கள் வந்து இந்த நாட்டோட குடிமகனே கிடையாது. நாங்கள் யாருமே ஒரு நிமிஷம் எங்களுக்கு எங்கள் வாழை அருகுதில்ன்றது நாங்கள் ரேஷன் கார்டில் கொடுத்துட்டு நாங்கள் இது பண்ணிக்கிறோம். எங்களுக்கு தேவையே கிடையாது. அரசு சார்பில் 2000 ரூபாய் நிவாரண நிதி, அந்த 2000 வச்சு நாங்கள் என்ன பண்ண போறோம்? எங்களுக்கு 2000 தேவை கிடையாதுங்க. அந்த 2000 வச்சு என்ன பண்ண முடியும்? எலெக்ஷனுக்கு வரக்குள்ள எல்லா முதலமைச்சர் மந்திரி பூரா அங்கே தான் இருந்தாங்க. 50 60 இருந்தாங்க. ஒரு தொகுதிக்கே 4 எம்எல்ஏ இருந்தாங்க.
ஆனால் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு எம்எல்ஏ கூட கண்ணால் பார்க்க முடியல. கம்பைகள் பொருள் அவ்வளோ சேதன வீடு எல்லாமே இதுவேலி ஒருத்தவங்க கூட வந்து பார்க்கவே இல்லை. 3 வருஷம் ஆகுது எங்கள் வீட்டுக்கு தண்ணி வந்து குடி தண்ணி. ஆனால் சாவோ கருமதி எல்லாம் நாங்கள் தான் தண்ணி கொடுக்கணும். ஆனால் எங்கள் வீட்டு தண்ணி வரல. தலைவருக்காக ஒரு வீட்டுக்கு தான் தண்ணி வராது அப்படின்றாரு. ஆனால் அந்த தலைவர் அவங்க அப்பா கருமதி அவங்களுக்கு தான் தண்ணி வராரு. அதுமாதிரி நிலைமையில இருக்கும். அவ்வளோ சேதாரணம் பிள்ளைங்களை வச்சுக்கின்னு தாது கலங்குறோம். அன்னைக்கு தான் உயிர்னா என்னான்னு எங்களுக்கு தெரிஞ்சுது. அனாமத்தா எல்லாம் நாங்கள் செத்துட்டோன்னு நினச்சாங்க. அப்படி பொழைச்சி நாங்கள் வெளியே வந்து நிற்கிறோம். சாப்பாட்டுக்கு வழி இல்லை. சாப்பாடு ஃபோன் பண்ணி கேட்கறது கூட நாதி இல்லை. எத்தாந்தும் தர முடியல. அவ்வளோ கஷ்டப்படுறோம். யாரும் இதுவேலையும் வந்து பார்க்கல. இந்த போராட்டத்துக்கு கூட அன்னியூர் சிவா வந்து எகுத்து வராரு அடிக்கிறதுக்கு. அது தவறான செயல். கட்சிக்காரர் அவரே கேட்குறாரு வேணாம். இவர் எவ்வளோ பாடுபட்டாரு இந்த கட்சிக்கு. எல்லா ஓட்டு வாங்கி கொடுத்தாரு எல்லாருக்கும். இவர் பாடுபட்டு இவராலே முடியல. அவ்வளோ முயற்சினாரு கட்சிக்காரர். என்ன எங்களுக்கு சேவை செஞ்சு கேட்குறாரு. இந்த பகுதி மக்கள் கடுமையான தங்களுடைய கொந்தளிப்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து 4 நாட்களாக உணவின்றி தவித்து வரக்கூடிய அந்த பொதுமக்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகளையும் செய்து தராத மாவட்ட நிர்வாகமும் சட்டமன்ற உறுப்பினரும் தற்போது சாலை மறியல் போராட்டத்திற்கு பிறகு வருகை தந்திருப்பதாக அவர்கள் சார்பில் தங்களுடைய வேதனைகளை பதிவு செய்திருக்கிறார்கள். நாங்க 5 நாளா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கினேன். பால் கிடையாது, பாலம் ஓடிச்சு போய் பால் கிடையாது, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கிடையாது, குடி கிடையாது. இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறோம். நாங்கள் யாராவது வந்து உதவி பண்ணாதானே. யாருக்கும் உதவி பண்ண நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லி இந்த மக்கள்லாம் வச்சு நாங்கள் கூட கிடக்கலாம் பட்டினி. குழந்தைங்களாம் பட்டினி கிடக்குமா? தண்ணி இல்லாத கிடக்க முடியுமா? யார் வந்து பார்க்குறாங்க சொல்லுங்க. எத்தனை நாளைக்கு நாங்கள் கஷ்டப்படலாம்? நேரம் 5-6 நாளாக ஆகுது. பார்க்குறீங்களோ இல்லை பாலம்லாம் ஒட்டி இன்னாண்டு வந்து அண்ணாண்டு எங்களால் போக முடியல. ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயிட்டு நாங்களாம். படுக்க இடம் இல்லாம தண்ணி வண்ணி இல்லாம உள்ள பாருங்க நாத்து சார் எப்படி சார் இருக்கிறது? எல்லா பொருளும் அடிச்சு போச்சு. சாப்பாடு இல்ல, ஒரு டீ தண்ணி இல்ல, பட்னி வந்து படுக்க இடம் இல்ல சார். முத்தியால்பேட்டையில் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 4 நாட்களுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய இந்த தண்ணீர் தற்போது தேவையில்லை என்ற ஒரு கூடிய மறுத்தி போரால் ஏற்பட்டிருக்கிறார்கள். இப்ப உங்களுக்காக குடிதண்ணீர் ஏற்பாடு பண்றதா சொல்றாங்க. இப்ப அர்ஜென்ட்டுக்கு குடி தண்ணி கொடுத்தா எங்களுக்கு வேணும். பகுதி மக்களை பொறுத்தவரையில் தொடர்ந்து தங்களுடைய கண்ணீரையும் வேதனையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். 4 நாட்களாக இந்த தொகுதியைச் சேர்ந்த எந்த ஒரு மக்கள் பிரதிநிதியும் வராத நிலையில் தற்போது மறியல் போராட்டத்திற்கு பிறகு தற்போது இங்கு குடிநீர் வண்டி வாகனம் வரக்கூடிய இந்த காட்சிகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த குடிநீர் தேவை என்பது அடிப்படை வசதியாக இருந்தாலும் கூட உணவின்றி, உண்ண உடையின்றி, தங்குவதற்கு இடமின்றி கடந்த 4 நாட்களாக தவிர்த்து வந்த தங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்து தரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார்கள்.